கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தெய்வன் எபிசோட் 1370க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 14:11 சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். வேதம் செம்மையானவர்கள் கர்த்தரை நம்புகிறவர்களாய் இருப்பதினாலே அவர்களுடைய கூடாரம், அவர்களுடைய வேலை, அவர்களுடைய வாழ்க்கை செழிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உன் வாழ்க்கை செழிக்க வேண்டுமா? உன் வாழ்க்கையிலே நீ செழிப்பை பெற வேண்டுமா? வாழ்க்கையிலே செம்மையாய் நடந்து கொள். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எத்தனையோ ராஜாக்கள் செம்மையாய் நடந்து தங்கள் ஆட்சியை வெற்றிகரமாய் முடித்திருக்கிறார்கள். சிலர் செம்மையாய் நடந்து ஆட்சி அதிகாரத்திலே பலன் பெற்ற பின்னாடி இறுதி காலங்களிலே தங்கள் செம்மையை விட்டு விலகி நடந்து சோரம் போயிருக்கிறார்கள். அதே நேரம் துன்மார்க்கமாய் நடக்கிறவனுடைய தொழில், வீடு அழிந்து போய்விடும். எனவேதான் வேதம் செம்மையாய் நடக்க சொல்லி நமக்கு கற்றுத்தருகிறது. செம்மையானவனுடைய கூடாரம் செழிப்பாகும். வாழ்க்கையில் எசேக்கியா ராஜா செம்மையாய் நடந்தான் கர்த்தருக்கு முன்பாக. எனவேதான் அவன் போகிற இடத்திலெல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதம். அதே போல உங்கள் வாழ்க்கையில் செம்மையாய் நடந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் செல்லுகிற இடமும் உங்களுக்கு செழிப்பாக அமையும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, செம்மையானவனுடைய வீடு, செம்மையானவனுடைய கூடாரம் செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செம்மையானவனுடைய வாழ்க்கை செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் தோல்வியுற்றிருக்கிற மகனே, தொழிலில் தோல்வியுற்றிருக்கிற மகனே, வியாபாரத்தில் கடையில் தோல்வியுற்றிருக்கிற மகனே, உன் வாழ்க்கையை திரும்பி பார். உன் வாழ்க்கை கர்த்தருக்குள் செம்மையாய் இருக்குமானால், அல்லது கர்த்தருக்குள் செம்மையாய் மாறுவாயானால் மீண்டும் நீ செழிப்பாய். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் செழிப்பார்கள். செம்மையானவர்களுடைய வீடு, செம்மையானவர்களுடைய தொழில் செழிக்கும். வாழ்க்கையிலே செம்மையாய் நடந்து கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள். உங்கள் தொழிலும், உங்கள் வீடும், உங்கள் வியாபாரமும் செழிக்கும். உங்கள் பிள்ளைகளினுடைய எதிர்காலமும் செழிப்பாய் அமையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.